நெக்குக்கு கேன்வாஷ் வச்சும் தைக்காம கிராஸ் பீஸ் வச்சும் திருப்பாம நம்ம லைனிங்கை வச்சு நெக் அடிச்சு திருப்பலாம், அதுவும் ஃபினிஷிங்கோட. எப்படின்னு கேட்குறீங்களா? நான் சொல்லித்தரேன். நான் லைனிங்குடைய பேக் பார்ட்டையும் மெயின் ஃபேப்ரிக்குடைய பேக் பார்ட் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். நான் லைனிங்குடைய பேக் பார்ட்டை கட் பண்ணிவிட்டு அதே மாதிரி மெயின் ஃபேப்ரிக்குடைய பேக் பார்ட்டையும் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து மெயின் ஃபேப்ரிக்குடைய நல்ல பக்கம் மேலே பார்த்து இருக்கணும். அதுக்கு மேலே நம்மளுடைய லைனிங் பார்ட்டை இந்த மாதிரி வைக்கணும். வச்சுட்டு இந்த லைனிங்க்கு மேலே 1/2 இன்ச்சில் வந்து தையல் போட போகிறோம். 1/2 இன்ச்சில் தையல் போட்டதுக்கப்புறமா இந்த லைனிங்கை தவிர்த்து உள்ளே இருக்க கிளாத்தை கட் பண்ணி விடணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த கர்வாக இருக்கிற இடத்துலலாம் நம்ம இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணணும். அப்போ தான் நம்ம நெக் ஷேப் வந்து அழகாக திரும்பும். இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா இந்த லைனிங்கை அப்படியே இப்படி பிரிச்சுட்டு இந்த லைனிங்க்கு மேலே ஒரு பதிச்சு தையல் போடணும். இந்த பதிச்சு தையலை கழுத்தை சுற்றி வர மாதிரி போடணும், லைனிங் மேலேயே வச்சு. இந்த மாதிரி பதிச்சு தையல் போட்டதுக்கப்புறமா இந்த லைனிங்கை துணியோட ராங் சைட் பக்கம் எடுத்துடணும். இந்த மாதிரி தள்ளி விட்டதுக்கப்புறமா இதுக்கு மேலே அயன் பண்ணிட்டீங்கன்னா நெக் வந்து ஃபினிஷ் ஆகிடும். உங்களுக்கு விருப்பம்னா மேலே ஒரு பதிச்சு தையல் போட்டுக்கலாம். இந்த மாதிரி பொட்டிக் ஸ்டைலில் ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு உங்களுக்கும் விருப்பம்னா நம்ம ஸ்ரீஜா உலகம் டைலரிங் ஆப்பில் கிளாஸ் இருக்குது, நீங்களும் போய் பார்த்துக்கலாம். வெறும் 399 ரூபாயில் ப்ளவுஸில் தப்பே வராமல் எப்படி தைக்கணுங்கிறத சொல்லி கொடுத்துருக்கேன். நமக்கு தெரிஞ்ச விஷயத்த மற்றவங்களுக்கும் சொல்லிக் கொடுப்போம்.